இவ்வளவு நாளாக தமிழக அரசின் வள்ளலார் சர்வதேச மையத் திட்டத்தை எதிர்த்து வந்த போலி சன்மார்க்கிகள் பார்வதிபுர மக்களையும் மற்றும் பல சமய அமைப்புகளையும் தூண்டிவிட்டு சர்வதேச மையம் வடலூரில் வருவதை தடுப்பதற்கான காரணம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. சத்திய ஞான சபைக்கு சொந்தமான 106 ஏக்கரில் ஏறக்குறைய 36 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளது. சர்வதேச மையப்பணி வருவதினால் அவைகளை அரசு கையகப்படுத்தி மீட்டுவிடும் என்பதினால் பார்வதிபுர மக்களிடம் தமிழக அரசிற்கு எதிரான பல வதந்திகளை பரப்பி அவப்பெயர் ஏற்படுத்த முயன்றனர். இந்த போலி சன்மார்க்கிகள் கூட்டம் மற்றும் போலி ஊடகவியலாளர்கள் அதேபோல் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை மக்களுக்கு தவறான கண்ணோட்டத்தில் சில போலி ஊடகவியலாளர்கள் திரித்தும் மழுப்பியும் மறைத்தும் கூறுகின்றார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி சமரச சுத்த சன்மார்க்கிகள் ஒன்று கூடி தமிழக அரசிற்கு மனு ஒன்று விரைவில் அளிப்பதாக உள்ளார்கள். மேலும் வள்ளலாரின் சமரசம் மற்றும் உயிரிழக்க நோக்கத்தின் வல்லமை உலகெங்கும் பரவிட சர்வதேச மையம் விரைவில் வர வேண்டும் என்று சுத்த சன்மார்க்கிகள் தமிழக அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர்.